நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்டில் 4/29 ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி இருப்பான்னு தெரியல. ஒரு 15 நிமிஷம் ஜாலியாக ஓடினேன். ரன்னிங்கை முடிச்சுட்டு அதே சூட்டோட சரி ஓகே குரலை வெத்தி காட்டலான்னு சொல்லிட்டு கேலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி அடுத்து ஆரம்பித்தேன். அந்த கேலிஸ்தெனிக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது எல்போ லிவர் தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 1 மாதத்துலேயே இதை கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். மித்த ஸ்கில்லாம் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று வேறு மீன்களுக்கு வேறு சாப்பாடே போடல, பயங்கர பசியில் இருந்தாங்க. அப்படியே இவங்களுக்கு எல்லாத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் சாப்பிடலான்னு போனேன். எங்கள் அம்மா இன்னைக்கு வேறு சாப்பாடு செய்ய லேட் ஆகும்டான்னு சொல்லி வெளில சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கடையில் போயிட்டு 2 புரோட்டாவும் ஒரு ஆம்லெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நேற்று இன்டர்வியூக்கு போன அதே கம்பெனிக்கு திரும்பி போனேன். ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு நான் வந்துட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் கம்பெனியெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் டைமே வந்துருச்சு. இதை லஞ்சுக்கு தனியாக போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் கடையில் தான் சாப்பிட்டேன். பரவாயில்லப்பா, 11 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வாக்கில் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிற வழியில் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னா நல்லா பசி. வீட்டில் கருவாட்டு குழம்பு 2 முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். பாய்.